ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக நம்ம ஒரு சீஸியான வெஜ் ரோல் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். நீங்கள் டொமேட்டோ கெச்சப் எதுவுமே ஆட் பண்ணவே தேவையில்ல. உங்கள் கிட்ஸு கூட ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டிலே ரெடி பண்ண ரச பவுடர் யூஸ் பண்ணி எவ்வளோ ஈஸியாக ஃபாஸ்ட்டாக ரசம் ரெடி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். நான் என்னோட 5th இயர் ஆனிவர்சரிக்கு கிஃப்ட் பிளான் பண்ணியிருந்தேன் என் ஹஸ்பண்ட்க்கு. இந்த மாதிரி கீச்செயின் மெட்டீரியல்லாம் வேணும்னு சொல்லிட்டு என்னோட சிஸ்டர் ராப்சர் கிஃப்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் வச்சுருக்கா. அவ்வளோ சூப்பராக ரிசன் எல்லாமே ரெடி பண்ணுவா. கீழே ராப்சர் கிஃப்ட்ஸோட சேனல் லிங்க்கும் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட லிங்க்கையும் ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நிறைய கிஃப்ட்டு கஸ்டமைஸ் பண்ணி நம்மளோட லவ்டு ஒன்ஸ்க்கு கொடுக்கலாம். அவ்வளோ சேஃபாக சூப்பராக ரீச் ஆயிருந்துச்சு. எப்போயுமே பக்கத்துலேருந்து பேக் பண்ணும்போது இந்த மாதிரி வேலையெல்லாம் நானும் பார்ப்பேன். எனக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக ரிசின் சேஃபாக ரீச் ஆயிடுச்சு. நான் என்னோட காருக்கு கீச்செயின்காக என் தங்கச்சிக்கிட்ட சொல்லியிருந்தேன் இந்த பீச் தீம் செட்டப்பில் தான் வேணும்னு சொல்லிட்டு. அவ்வளோ சூப்பராக கஸ்டமைஸ் பண்ணி ரெடி ஆயிருந்துச்சு. எனக்கு பார்க்கவே செம்ம ஒத்தியாக இருந்துச்சு. பட்டுக்குட்டிக்கு இந்த பாக்ஸை பார்த்தோன்னே சித்தியை அனுப்பி விட்ருக்காங்கன்னு சொல்லி செம்ம ஹாப்பி. சித்தியே வராமல் பாக்ஸ் மட்டும் எப்படி வந்துச்சுன்னு கொஷினாக கேட்டுட்டு இருந்தா. இது யார் ரெடி பண்ணி கொடுத்தா? யார்? சித்தி. நான் என்னோட சிஸ்டர்கிட்ட ஒரே ஒரு கீச்செயின் மட்டும்தான் கேட்டிருந்தேன். ஆனால் அவள் என்னோட பர்த்டேலேருந்தே கிஃப்ட் பண்ணணும்னு சொல்லி ரெடி பண்ணிட்டு இருந்தா. ரொம்ப பிஸியாக இருந்தனால ஃபைனலாக இந்ததோட சேர்த்து எனக்கு இதையும் சேர்த்து சென்ட் பண்ணிட்டா. வேற ஒன்றும் இல்லை, நம்ம எஸ்எம் சொல்லிட்டு ஹிஸ்ட்ரி அண்ட் மாம் லைஃபுக்கு ஷார்ட் ஃபார்மாக அவ்வளோ சூப்பராக எனக்கு பிடிச்ச ஃபேவரட்டான லாவெண்டர் கலரில் ரெடி பண்ணியிருந்தா. செம்மையாக இருந்துச்சு. இதுவும் செம்ம பர்ஃபெக்டாக இருந்துச்சு. சேஃபாகவும் ரீச் ஆயிருந்துச்சு. நம்ம நல்லா பபுள் ட்ராப்லாம் பண்ணி வச்சுருந்தனால இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நம்ம கிஃப்ட் பண்ணும்போது செம்ம ஹாப்பியாக இருக்கும். யாருக்குனாலுமே நம்ம ஒரு பர்சன் நம்மளுக்காக பிளான் பண்ணி யோசித்து சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் ஆகிடுச்சு. என்னை பார்க்க கூட விடல. ஃபாஸ்ட்டாக எப்படா வாங்குவோன்ற பிளானில் தான் இருந்துட்டு இருந்தா. ஃபைனலாக எனக்கும் சேர்த்து சர்ப்ரைஸாக இருந்துச்சு. இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு செம்ம ஒர்த்தாக இருந்துச்சு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் எல்லாம் ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கிஃப்டெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன திங்ஸ் வேணும் அப்படின்றத டீட்டெயிலாக அதோட டுட்டோரியல் வீடியோவோட இருக்கும். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஒரு ஈஸியான வெஜிடபிளில் ஒரு ரோல் பார்க்க போகிறோம். சாஸே இல்லாமல் அவ்வளோ சூப்பராக செம்மையாக ரெடி பண்ணிடலாம். உங்கள் கிட்ஸுக்கெலாம் ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். வெஜிடபிள் ஸ்டஃபிங்லாம் நிறையா ஃபில் பண்ணி கொடுக்குறனால நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். உங்களோட கிட்ஸுக்கு லன்ச் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். இதுக்கு நீங்கள் ரொம்ப ஈஸியாக பன்னீர் இல்லை காளான் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கேரட், முட்டைக்கோஸு, கேப்சிகம்மை நல்லா பொடி பொடியாக குட்டியாக நறுக்கியாச்சு. ஃபில்லிங்க்கு எல்லாத்தையும் கட் பண்ணி சூப்பராக எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நார்மலாக எப்பயும் சப்பாத்தி ரெடி பண்ணுற மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. இதில் நான் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணுறேன். கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணும்போது நல்லா இது மாதிரி கசக்கிட்டு ஆட் பண்ணுங்கள். இன்னும் சூப்பராக ஃப்ளேவர்ஸ் இருக்கும். மாவில் இந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி பிசைறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். நம்மளோட சப்பாத்தி சாப்பிடும் போதே சப்பாத்தியே செம்ம ஃப்ளேவரிங்காக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நீங்களும் இந்த மாதிரி கிட்ஸுக்கு கொடுக்குற போதுனாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கஸ்தூரி மேத்தி காஞ்ச வெந்தயக்கீரையோட இலை தான், ரொம்ப ஹெல்த்தி. இந்த மாதிரி ரெடி பண்ணோம்னா ஃபைனல் அவுட்புட் இந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிரும். எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும் நம்மளுக்கு. சூப்பராக சப்பாத்தி ரோல் பண்ணியாச்சு. இனிமேல் இழுத்துற வேண்டியதான். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா குக் பண்ணி ரெடி பண்ணிட வேண்டியதான். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸில் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் கொஞ்சோண்டு சீனி ஆட் பண்ணியிருக்கேன். சீனி ஆட் பண்ணுறதுனால டேஸ்ட்டுலாம் எந்த இதுலேயும் சேஞ்ச் ஆகாது. ஆனால் அந்த ஆரஞ்சிஷான கலர்லாம் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இதை நம்ம லைட்டாக வதக்குறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுனா டல்லான மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்காக தான் நான் சீனி ஆட் பண்ணியிருக்கேன். இது நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம் ரெடி பண்ணுற மாதிரி நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துடணும். ரொம்ப சாஃப்டாக நல்லா 10 நிமிஷம் வேகணும். அந்த மாதிரி எதுவுமே தேவையே இல்லை. நல்லா க்ரன்ச்சியாக இருந்தாலே நம்மளுக்கு போதும். ஸோ இதில் நான் காரத்துக்கு நல்லா மிளகா பொடி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம டொமேட்டோ கெச்சப் எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை. லைட்டாக ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிரும் இந்த ஸ்டஃபிங்.
நம்ம இந்த 5 மினிட்ஸ் மட்டும் இந்த மாதிரி அடுப்பில் வைக்கிறனால அதில் இருக்க ஈரப்பதம் மட்டும்தான் கம்மியாகிற மாதிரி இருக்கும். ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நான் கரம் மசாலா ஆட் பண்ணிடுறேன். எந்த இடத்துலையும் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாதீங்க, ரொம்ப குக் ஆகிடும். பிறகு வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். இதுக்கு தேவையான சால்ட்டை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ பர்ஃபெக்டாக நம்மளுக்கு ஸ்டஃபிங் வந்து நல்லா க்ரன்ச்சியாகவே இருக்கும். நம்ம இந்த பதத்தில் குக் பண்ணி எடுத்தால் தான் நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கும் ஃப்ளேவருமே நம்மளுக்கு. இதில் வந்து நம்ம சீஸும் ஆட் பண்ணுறதுனால ரொம்ப காரமாகவும் இருக்காது. இதில் நான் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால தான் ரொம்ப ரெட்டிஷாக இருக்குது. நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு முட்டைக்கோஸ் எதுவுமே ஓவர் குக் ஆகவே கூடாது. இப்படி பர்ஃபெக்டாக நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இனிமேல் இதுக்கு மேலே நம்ம மல்லிச்செடியை பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் சுகர் ஆட் பண்ணனால தான் நம்மளுக்கு நம்ம குடமிளகா எல்லாமே க்ரீனிஷாகவே இருக்கு. இதில் நம்ம ஆனியன் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் முட்டைக்கோஸ் ஆட் பண்ணும்போதே நம்மளுக்கு செம்ம ஃப்ளேவரிங்காக இருக்கும். இதுக்குன்னு தனியாக நம்ம எந்த சைட் டிஷ்ஷுமே ரெடி பண்ணவே தேவையில்லை. ஜஸ்ட்டு தயிரும் ஊறுகாய் ஏதாவது இருந்தாலே போதும். நான் இப்போ மொசரெல்லா சீஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி துருவி வச்சிருக்க சீஸை எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி துருவி வச்சிருக்கிறது மில்கி மிஸ் பிராண்ட்லேயே அவைலபிளாக இருக்குது. நான் இங்கே டிமார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணேன். இப்போ கோதுமை சப்பாத்தி அவ்வளோ சூப்பராக ரைஸ் ஆகி நல்லா எலும்பி வரும். இதில் வந்து நான் ஒரே ஒரு எக்கில் சால்ட் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் அப்படியே மேலே எக் ஆட் பண்ணிக்கலாம். இது கண்டிப்பாக ஆப்ஷனல் தான். நீங்கள் எக் வேண்டாம்னா நார்மலாக நம்ம பன்னீர் இல்லை வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் ஸ்டஃபிங் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட சப்பாத்தி பேஸ் வந்து சூப்பராக குக் ஆகிடுச்சு. இதுக்கு நடுவில் வந்து நம்மளோட ஸ்டஃபிங்கை வச்சிட வேண்டியதான். இதில் நம்ம காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் தான் போட்டிருக்கனால ரொம்ப காரமாகவும் இருக்காது. இதுக்கு மேலேயே லைட்டாக மேலே அப்படியே சீஸ் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹீட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சிடாதீங்க. அப்படி ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கும் போது தான் நம்மளுக்கு சப்பாத்தி மேலே இருக்க சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகும். அப்போ சூப்பராக ஸ்டஃப் ஆகி நல்லா பேஸ்ட் ஆகிடும். நல்லா நீங்கள் இந்த மாதிரி வெஜ் ரோல் மாதிரி பேக் பண்ண எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் அந்த சீஸை வச்சே நல்லா பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ சூப்பராக பர்ஃபெக்டாக பேக் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம கிட்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸில் கூட ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். ஆனால் நம்மளுக்கு நல்லா ஹீட் வந்து இருந்துச்சுன்னா தான் இந்த சீஸியாக இருக்கிறது இன்னும் சூப்பராக அதே கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ரெடி ஆனவுடனே நம்ம சாப்பிட உட்காந்தோம்னா அவ்வளோ சீஸியாக சூப்பராக இருக்கும். வெளியில் வாங்குறதோட செம்ம டஃப் கொடுக்கும். இது வந்து நல்ல ஸ்டஃபிங் எல்லாம் சூப்பராக இருக்கனால ஃபில்லிங்கே உள்ள டேஸ்டியாக இருக்கும். சைட் டிஷ்ஷே தேவைப்படாது. ஜஸ்ட்டு தயிரும் ஆனியன் மட்டும் வச்சுருந்தாலே போதும். சாப்பிடலாம் செம ஃபில்லிங்காக முடிச்சுட்டு கிராசரிஸ் எல்லாத்தையும் இன்னொருக்க ரீலோட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த பாக்ஸும் டிமார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். செம்ம ஒர்த்தியாக இருக்குது. நல்லா ஏர் டைட்டாக இருக்குது. நம்ம இந்த மாதிரி பாஸ்மதி ரைஸு இல்லை நட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எறும்பு வண்டு இந்த மாதிரி எதுவுமே உள்ளே போகாமல் நல்லா இருக்கு. நான் இந்த மாதிரி ரைஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ஒரே ஒரு வத்தல் மட்டும் ஆட் பண்ணி வச்சுக்குவேன். வண்டு எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு பாதாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு புதுசாக இந்த வட்டம் தான் பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ எல்லாத்தையும் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஆட் பண்ணிகிட்டு இருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 140 வரும். 1 kg கிட்ட நம்மளுக்கு இந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன கிச்சன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டிமார்ட்டில் நம்ம ஒவ்வொன்றா பார்த்து வாங்கலாம். டிமார்ட்டில் இருக்க கிச்சன் ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். நிறைய ஆஃபர்ஸுமே இருக்கும். ஒரு நேரம் 50% ஆஃபர் வரையும் இருக்கும். அதையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோஸை. நம்ம வீட்டிலே ஈஸியாக ரச பவுடர் எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோ ஆட் பண்ணியிருந்தோம். இப்போ அந்த ரச பவுடர் யூஸ் பண்ணி பர்ஃபெக்டாக ரசம் ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் ரெடி பண்ணிடலாம். ரொம்ப டைமிங்கே ஆகாது. ஒரு 10 மினிட்ஸில் நம்ம ரசம் ரெடி பண்ணிடலாம். நான் இதுக்கு ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன். இந்த குட்டி பாத்திரத்தில் எனக்கு ரசம் ரெடி பண்ணாலே போதும். புளியை வந்து காலையிலே ஊற வச்சு சூப்பராக ரெடி பண்ணி வச்சாச்சு. அந்த புளியையும் நல்லா வடிகட்டி எடுத்துடுறேன். அந்த புளி தண்ணியை மட்டும் ஆட் பண்ணியாச்சு. இனிமேல் நம்ம கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, வத்தல், வெள்ளைப்பூடை நல்லா தட்டி ஆட் பண்ணிக்கிறேன். தோலோடு ஆட் பண்ணும்போது இன்னும் சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும். பெருங்காயத்தூளையும் நல்லா ஆயிலே ஃப்ரை பண்ண விட்டுட்டு நம்ம தக்காளி, புளி, தண்ணி எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிடுறோம். இப்போ நம்மளோட ரச பவுடரை ஆட் பண்ணுறோம். ரச பவுடர் வந்து நான் இதில் 1.5 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணோடனே நம்மளோட தண்ணி வந்து
நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியாக சேஞ்ச் ஆகுறது உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். பார்க்கும்போது தக்காளியும் வெறும் புளி தண்ணி மட்டும்தான் இருக்கும். இப்போ இந்த ரச பவுடர் ஆட் பண்ணுறனால அதில் நம்ம துவரம் பருப்பையும் அரைச்சி சேர்த்துருக்கோம். அதுவே நம்மளுக்கு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி கொடுக்கும். நம்ம வீட்டில் ரச பவுடர் யூஸ் பண்ணாமல் ரசம் வைக்கும்போது சீரகத்தூள் மல்லித்தூள்னு சாதாரணமாக தூள் ஆட் பண்ணிடுவோம். நம்ம பருப்பு எதுவுமே ஆட் பண்ணவே மாட்டோம். இப்படி நம்ம ரச பவுடர்னு வச்சு ரெடி பண்ணும்போது அந்த பருப்பெல்லாம் ஆட் பண்ணி சேர்க்கறது செம்மையாக இருக்கும். உங்களோட ரசமே நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இன்னொன்று நம்ம வீட்டிலே ரெடி பண்ணுறனால அந்த ரசமே பவுடர்லாம் ஆட் பண்ணோன்னே செம்ம ஃப்ளேவரிங் ஆகிடுச்சி. ரசத்தை ரொம்ப ஓவராக கொதிக்க விடக்கூடாது. இந்த மாதிரி நம்ம ரசம் பர்ஃபெக்டாக கொதித்து ரெடி ஆனோடனே ஃபைனலாக நம்ம மல்லிச்செடியை பொடி பொடியாக ஆட் பண்ணிக்கிறோம். வீடே மணக்கிற அளவு சூப்பராக ரசம் ரெடி ஆகிடுச்சி. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ரச பவுடரோட ரெசிபி லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். டாடா பை. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.